சுவையான உணவின் அடையாளம் சுவி வெட்டிங் கேட்டரர்ஸ், a symbol of excellence. பியானிஸ்டா ஒரு பிளைண்டா நடிக்கும் போது அதுக்கு எப்படி இருந்துச்சு, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. கூட எதுவும் ட்ரெயின் எடுத்துட்டீங்களா இந்த கேரக்டருக்காக? பிளைண்டா நடிக்கும் போது இந்த மேபி க்ளோசிங் ஐஸ் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். பட் கண்ணை தொடுத்துக்கிட்டே பட் சேம் டைம் ஐ ஹேவ் டு மேக் யூ பிலீவ் தட் ஐம் பிளைண்ட் வந்து இட் வாஸ் லைக் ப்ராசஸ் தான். அண்ட் பட் என் கூட நடிச்ச நடிகர்களும் சரி எல்லாருமே ஸோ தி மேட் வெரி ஈஸி ஃபார் மீ. முக்கியமாக என்னோட டேரக்டர் அவர் த வே ஹி எக்ஸ்ட்ராக்டட் ஒர்க் அவுட் ஆஃப் மீ. ஐ திங்க் ஆல் தி கிரெடிட் கோஸ் மை டேரக்டர். உங்க அப்பா உங்களுக்கு வில்லனா எப்ப நடிக்க போறாங்க? வில்லனான்னு நான் நிறுத்தினேன். ஆக்சுவலா பல பேர் சார் இதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க நிறைய யூடியூப் இதெல்லாம். ஆனா உங்களோட வாழ்க்கையில தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு வாழ்ந்துட்டு இருக்காரு நீங்க. உங்களோட வெற்றிக்கு அவர் தான் காரணம். ஒரு மனுஷன் வந்து 10 வருஷம் 15 வருஷம் ஹீரோவே இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது பேக் போன் சார் தான். ஆனா இது தெரியாம பல பேர் பல விஷயங்கள் பேசுறாங்க. அதுக்கு சார் விளக்கம் கொடுத்துட்டாரு. இப்போ உங்க விளக்கம் எனக்கு இல்லை, நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து இப்போ நான் அவர் சேர்ந்து நடிச்சேன்னா 2 ஃப்ரெண்ட்ஸை தான் நடிப்போம். 2 ஃப்ரெண்ட்ஸ் நடிப்போம். 2 ஹீரோஸ் நாங்கள் 2 பேரும். ஸோ ஹீரோ தான் அந்த மல்டி ஸ்டார்மா தான் நடிப்போம் தவிர்த்து வில்லனா வந்து சான்ஸே கிடையாது. ஏன்னா அவர் ட்ரை பண்ணாலும் வில்லன் இருக்க முடியாது அவரால். அதனால ஸோ நான் அவர் சேர்ந்து நடிச்சா கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் பேக்ட் ஒரு 2 ஹீரோ சப்ஜெக்டா இருப்போம். சார் அப்பாவை தாண்டி டைரக்டர் சரிங்களா, எல்லாமே வந்து அவர் தான். ஆனா டைரக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா எல்லாருக்கும் பேமெண்ட் எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு பண்ணாரா? படமே தான் பேமெண்ட்டுங்க. இந்த படமே தான் என் பேமெண்ட். இதுக்கு மேல பெரிய பேமெண்ட் என்ன இருக்க முடியும்? படத்துல ஆர்டிஸ்டுக்கு எல்லாருக்குமே பேனர்ல படம் இருக்கு, ஸ்டில்ஸ் இருக்கு. பட் தனியா அந்த கூலிங் கிளாஸ்க்கு மட்டும் ஒரு ஸ்டில் போடுறீங்களா? அதுக்கு படத்துக்கு ஏதாவது முக்கியத்துவம்? அதாவது ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் சரி, அந்த இருக்கிற அந்த யூஸ் பண்ண ஆக்சசரியும் சரி ஒரு அர்த்தம் இருக்கு இந்த படத்துல. இந்த படம் நான் பார்த்து ரீமேக் பண்ண காரணமே ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்கு படத்துல. அவ்வளவு அழகான ஒரு ஸ்கிரிப்ட், அருமையான ஒரு ஸ்கிரீன் பிளே. அதை இந்த படத்தை வந்து தமிழுக்கு ஏற்ற மாதிரி அப்பா வந்து மாத்தின விதமோ அவர் எடுத்த விதமோ நீங்க பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து நான் இந்த 3 லாங்குவேஜ் இந்த எந்த லாங்குவேஜ் எடுத்திருந்தாலும் இந்த நம்ம தமிழ்ல எடுக்கும்போது அந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் சரி, ப்ரொடக்ஷன் வேல்யூ சரி, ரெண்டுமே வந்து மிக பெரிய செலவுல. அதாவது ரியலி கான் அது ஃபுல் ஆல். அது இதுக்கு மேல வந்து பண்ண முடியாது படத்துக்கு எதுவா இருந்தாலும். இப்போ ப்ரோமோ சாங்கே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நாங்க 2 பேரும் ஆடி இருக்கலாம். அப்படி இல்லாம ஒரு பிரபுதேவ மாஸ்டர் வச்சு, அப்புறம் சாண்டி, அதுக்கப்புறம் டான்சர்ஸ் ஃப்ரம் பாம்பே. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து இந்த பாட்டுக்கு வந்து பாட வந்து குரல் வந்து அனிருத். அவருக்கு வந்து தனியா வந்து we made sure that everything is the best that can happen. So அந்த மாதிரி விதத்துல வந்து I think Papa has made a wonderful job. ரவிக்குமார் சார் கொஞ்ச நேரம் முன்னாடி பேசும்போது உங்களை பத்தி ஒண்ணு கமெண்ட் பண்ணாரு. உங்களுக்கு ஊர்வசின் பேர் வச்சதுக்கு ராட்சசின் பேர் வச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் எல்லா படத்திலையும் அசைத்திடுவாங்க அப்படின்னு வந்து பாராட்டிட் பண்ணாரு. பொதுவா பல டைரக்டர்ஸ் உங்க நடிப்பு நாங்க ரசிகர்கள் பத்திரிகை எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறோம். இப்படி ஒரு பேர் தமிழ் சினிமாவில எடுத்ததை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு சந்தோஷம் தான். நம்ம தனியா ராட்சசிங்கிற வார்த்தை அது மட்டுமே அண்டர்லைன் பண்ணோம்னா கண்டிப்பா ராட்சஸ் புரியும் இல்ல. தனியா இப்ப லாங்குவேஜ் தெரியாம ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் கத்துக்கிறவங்க வந்தாங்கன்னா ஊர்வசி வந்து ராட்சசின்னு சொல்றாங்க. சிச்சோ பாவன் இந்த ஊருக்காரங்க வந்து அவங்களுக்கு பேர் ராட்சசின்றாங்க. அவங்கதான் நல்லா சிரிச்சு பேசுறாங்க அப்படின்வாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய மதிப்பிற்குரிய கமல் சார் அவர் தான் முதல்ல அந்த வார்த்தை சொன்னார். அதனால இன்ன வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்புறம் எனக்கு இது தாயகம் மாதிரி தமிழ் சினிமால இருந்து தான் நான் வந்தேன். ஸோ இங்க எனக்கு வந்து என்ன பட்டம் கொடுத்தாலும் என்ன பேர் கொடுத்தாலும் அது எல்லாமே என் கிரீடத்துல நடிகைங்கிற ஒரு கிரீடத்துல இருக்கக்கூடிய ஒரு வைரங்கள் மாதிரி. இது எல்லாமே உங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. பொதுவா விஜய் சார் வந்து மற்ற படங்களுடைய பாடல்கள் மற்ற எதுவுமே ப்ரமோட் பண்ணி ரிலீஸ் பண்ணதில்லை. உங்களுக்காக பண்ணியிருக்காரு. என்ன சொன்னாரு, எதுக்காக? அதான் நான் என்ன சொன்ன மாதிரி ஐம் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டு தளபதி விஜய் இந்த ஆனர் பண்ணதுக்கு. கேட்டேன், உடனே ஓகே சொன்னாரு. தட் ஷோஸ் இஸ் வாட் அ வண்டர்ஃபுல் பர்சன் ஹி இஸ். தேங்க்யூ ஸோ மச் விஜய். அண்ட் ஹீஸ் இட்ஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப் தட் வி ஷேர். அண்ட் எனக்கு பிரதர் மாதிரி அவரு. அண்ட் சாங்கை பார்த்தாரு, ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அந்த ரிலீஸ் பண்ணும்போது ஹி வாஸ் வெரி ஹாப்பி, ஜெனுவலி வாஸ் ஹாப்பி. ஓகே அண்ட் வாழ்த்துக்கள் அப்படி சொன்னாரு. I thank him from the bottom of the heart.
though he said a lot of improvisation பண்ணிருக்கோம், சேஞ்சஸ் பண்ணிருக்கோம், பட் apparently remade நான் சொன்ன மாதிரி நான் சொல்றேன், remade-னா comparisons are going to happen. So how do you see that? Comparisons பண்ணாலும் I think this movie will stand apart. The way the star cast and the way it's been visualized. பிரசாந்த் சார் வந்து நடிக்கும் போது தமிழ் படத்தில் நடிச்சாங்க. அதுல வந்து ஊர்வசி மேடம் இருந்தாங்க, சிம்ரன் மேடம் இருந்தாங்க. அப்புறமா பார்த்தின சிந்தில வந்து சிம்ரன் மேடம் இருந்தாங்க. ஸோ அவங்க அந்த படம்லாம் வந்து ஹிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்களாம் இருந்தா வந்து இன்னும் பிரசாந்த் சார் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர்லாம் உள்ள வச்சிங்களா, இல்ல வந்து நீங்க நார்மலாவே செலக்ட் பண்ணி பண்ணீங்களா? இப்போ நம்ம ஒரு படம் ரீமேடுக்கு வாங்கும்போது இப்போ அதுல இருந்து என்ன பெட்டர்மெண்ட் பண்ணலாம், இப்போ அதுல ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இதை எப்படி வேற ஒரு ஆர்டிஸ்ட் இந்த கேரக்டர் வந்து அதுல அது பெருசா பண்ணி அதை கொண்டாட முடியுங்கிற யோசனை பண்ணும்போது ஒரு கேரக்டருக்குமே பெஸ்டா செலக்ட் பண்ணிருக்கோம். இப்போ ஊர்வசி பண்ண கேரக்டர் வேற யாராலையுமே சத்தியமா பண்ண முடியாது. நீங்க படம் பார்க்கும்போது தெரியும், அவர் சொன்ன மாதிரி நடிப்பு ராட்சசி தான். அது அந்த சீனை உள்வாங்கி பண்ற. அதே மாதிரி சின்ன கேரக்டர் பூவையா அந்த பையன் கலெக்ட் போயிருப்பான், ஆதேஷ் பாலா. அப்புறம் இதுல நடிச்ச கிரண், இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இதுல பண்ணியிருக்காங்க. விஜேந்திரன் ஒருத்தர் ஒரு சின்ன கேரக்டர் இருந்தா கூட அதை வந்து பிரமாதமா பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த கேரக்டருக்கு வந்து சிம்ரன் பண்ணா நல்லா இருக்கும் நினைச்சது வந்து, இதுக்கு முதல்ல ஒரு டைரக்டர் இருந்தாரு. அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட் வேணும்னு கேட்டா அந்த இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட் கூட பேசிட்டோம். ஆனா என் மைண்ட்ல வந்து அது இந்த கேரக்டர் வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் வேணும், அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் வேணும்னு நினைக்கும் போது சிம்ரன் என் மைண்ட்ல வந்து நான் பேசினா அது படம் பார்த்துட்டு உடனே பண்றேன்னு வந்து பண்ண ஆரம்பிச்சேன். இப்படிதான் ஒவ்வொரு கேரக்டரும் நான் செலக்ட் பண்ணி இந்த ஆர்டிஸ்ட் தான் பண்ணணும். இதுக்கு மேல இப்ப வனிதா கேரக்டர் வந்து ஒரு பொசசிவ் ஒய்ஃப், அது வந்து அந்த புருஷனை பிச்சு எடுத்துரும். அது வந்து உங்களோட பல பேருக்கு அனுபவப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பொசசிவ் ஒய்ஃப் கிட்ட மாட்டும் போது என்ன அவஸ்தைப்படுவோம், அதை வந்து சமுத்திரக்கனி இதுல அவஸ்தைப்பட்டிருப்பாரு. அந்த அளவுக்கு அது வந்து நடிப்பை பிச்சு பணிஞ்சிருக்கு அந்த படத்துல. இப்படிதான் ஒவ்வொரு கேரக்டரும் நான் செலக்ட் பண்ணேன். இது வாண்டடா பண்ணல, இது தேவைப்பட்டது, அதுக்காக பண்ணேன். சார், உங்களுக்கு பெண்கள் ஹீரோயின்ஸ் பயங்கரமா ஃபேன்ஸ் இருக்காங்க, ரசிகர்களும் பயங்கரமா ஃபேன்ஸ் இருக்காங்க, பெண்கள் குறிப்பா. இதுல நீங்க 50 பிலிம்ஸ் நடிச்சிட்டீங்க. சோ உங்களுக்கு எந்த ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும்? இல்ல ஹீரோயின்ஸ் கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது நீங்க ஃப்ரெண்ட்ஸை பிரிச்சு பார்க்க முடியாது. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு பிடிக்கும். ஒன்னா பிரியா, she's a serious. I've worked with a lot of people, but Simran was a very good friend of mine, and she's been an absolute, a wonderful co-star. And Priya on the side, பாத்தீங்கன்னா very என்ன சொல்றது, உங்களுக்கு வந்து she's a kind of you can sounding board மாதிரி ஏதாவது ஐடியா வேணும் பேசணும்னா she'll give 10 different versions, and she's always been supportive of me and Appa, and very right from movie it started. அவங்க சொன்னாங்க படம் ஆரம்பிக்கும் அவங்க castingல இல்ல, end of the day வந்து we wanted her to be a part of the team and we wanted to be a part of the movie. So the way she supported the movie, the way எல்லாருமே every actor supported the movie, it's been brilliant, and I'm really thankful to God for giving me such a wonderful actors to be a part of this film. சிம்ரன் இந்த படத்துல என் கூட ஜோடியா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னும் எனக்கு தெரியாது, அது நம்ம படம் பார்த்துக்கலாம். பட் சாங்ல டான்ஸ் ஆன காரணம் வந்து அந்த சாங்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸோ பார்க்கும்போது அந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியல, யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். சார், ஐஸ்வர்யா ராய் கூட வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, ஜீன்ஸ்ல ஆரம்பிச்சு. இப்ப அந்தகனுக்காக ஏதோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்களா? ப்ரமோஷன் ஏதாவது அவங்க கிட்ட ஏதாவது இல்ல இன்னும் பண்ணலாங்க, இன்னும் பண்ணலாம். பட் இப்போ தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங். சினிமாவில் நடிக்க வந்து 41 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ உள்ள ஹீரோயினுக்குலாம் இந்த பாக்கியம் கிடைக்கதே இல்லை. இன்னும் பிஸியா நடிச்சிட்டு இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. அந்த வெற்றிக்கு என்ன காரணம்? 41 வருஷம் நீங்க சொன்ன உடனே ஏயா நீங்க அந்த இத பட் நான் பேபி ஆர்டிஸ்ட் ஆரம்பிச்சு நடிப்புங்கிறதுல ஒரு ஈர்ப்பே இல்லாம இது வரைக்கும் தாண்டி வந்தது எப்படிங்கிறது எனக்கே வியப்பா தான் இருக்கு. ஏன்னா கூட்டத்துல உட்கார்றதுக்கோ நிறைய நேரம் எனக்கு அறிமுகம் இல்லாதவங்க முன்னாடி உட்கார்ந்து ஷேர் பண்றதுக்கோ எல்லாம் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத ஒரு ஆளா இருந்தேன். பட் சினிமா என்ன ரொம்பவே மாத்திடுச்சு, நிறைய மாத்திடுச்சு. எனக்கு சினிமா எனக்கு ஒரு பெண்ணுங்கிற முறையில சுதந்திரம் கொடுத்துச்சு, வருமானம் கொடுத்துச்சு, அன்பும் பாசமும் பண்பும் சொல்லி கொடுத்துச்சு, இன்னைக்கு புகழும் கொடுத்தது. ஸோ அந்த தருணத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன், சினிமாவுக்கு யாருமே தேவையில்லை, சினிமாவை நமக்கு தான் தேவை.
ஸோ தலை வணங்கி இருக்கிற வரைக்கும் நாம நல்லா இருப்போம். கல்யாணம்னா பொண்ணு மாப்பிள்ள வேணும். கல்யாண சாப்பாட்டிற்கு சுவி வெட்டிங் கேட்டரர்ஸ் தான் வேணும். சுவி வெட்டிங் கேட்டரர்ஸ், a symbol of excellence.